இரவு 11 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. இரவு 11 மணிக்கு ஒரு வாலிப தங்கச்சி ஃபோன் பண்றாங்க, சனிக்கிழமை நைட்டு. என்ன இந்நேரத்துக்கு யார் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து பார்த்தா அந்த சகோதரி சொல்றாங்க, கையில நான் கத்தி வச்சிருக்கிறேன், கையில நான் கத்தி வச்சிருக்கேன். எதுக்குமா கையில கத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி ஒருத்தன் வந்து என்னை இப்படி ஏமாத்திட்டான், அந்த ஏமாத்தின நபரை வந்து எனக்கு பழி வாங்கணும்ன்ற எண்ணம் எனக்குள்ள வந்துட்டே இருக்குது. என்ன லவ் பண்றது மாதிரி நடிச்சுட்டு என்கிட்ட இருக்கிற நகையாவும் புடுங்கிட்டான், கடைசியில என்னுடைய கற்பை கூட அவன் அழிச்சிட்டான். இப்ப நான் கற்பை இழந்து இருக்கிறேன், நான் என்ன பண்ணணும், எனக்கு துடிக்குது, என்னால மன்னிக்க முடியல அவன் சந்தோஷமா இருக்கிறான், அவன் என்ன விட்டுட்டு இப்ப இன்னொரு பொண்ணல்ல அவன் நேசிக்க ஆரம்பிச்சிட்டான், நான் என்ன பண்றது, நான் கொல்லணும் அவனை, நான் கொண்டுறேன், எனக்கு அப்படி ரத்தமெல்லாம் துடிக்குது, அவனை கொண்டுட்டு நான் ஜெயில போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஆறுதல் படுத்தி பாஸ்டர்மாட்ட கொடுத்து ஜெபம் பண்ண சொல்லி அந்த பிள்ளைக்காக போன்லயே ஜெபம் பண்ணி, அதற்கு பிறகு அப்போ ஒரு மனிதனை குறித்த, உங்களோட பழகிறவர்களை குறித்த சரியான அறிவு உங்களுக்குள்ளே இல்லாவிட்டால் அவர்கள் உங்களை பாதாளம் வரைக்கும் கொண்டு போய் விடுவார்கள். ஹலோ வாலிப தம்பி தங்கச்சி, கவனமாய் நீ கேடு. நீ இன்றைக்கு நீ விளையாட்டா இதை நினைத்து விடாதே, விளையாட்டா நினைச்சிடாத, சாதாரணமானது அல்ல. நான் சொல்லுகிறேன், திருச்சபையில இருக்கிற நிறைய பிள்ளைகள், நிறைய வாலிப தம்பிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா போதை பொருட்களுக்கு அடிமையா இருக்கிறார்கள். போதை பொருட்களுக்கு அடிமை, சிகரெட்டுக்கு அடிமை, இப்போ நிறைய போதைகள் எல்லாம் வந்துருக்கு. அந்த போதை பொருள் இதெல்லாம் யார், இந்த போதை பொருட்களுடைய பழக்கத்தை யார் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தா? அவங்க அப்பா அப்படி இருந்தாரா? அவங்க குடும்பத்தில் யாராவது அப்படி இருந்தாங்களா? இல்லவே இல்லை. அவர்களை சுற்றி இருக்கிறவர்கள், அவங்க சுற்றி இருக்கிறவங்க அப்படி செய்கிறதை குறித்த அறிவு அவர்களுக்கு இல்லை. அவங்க அழகா பழக்கி விட்டுட்டாங்க. இன்னைக்கு பழக்கி விட்டுட்டு நிறைய பேரால வெளியே வர முடியாமல் நிறைய பேர் சிக்கி தவிக்கிறாங்க. நிறைய பேர் எப்படி வெளியே வரதுன்னு தெரியல. இன்னைக்கு வெளியே வரதுக்கு ஆசையா இருக்க முடியல. ஆனா ஏன் இது வந்துச்சு அப்படின்னா, நம்மை சுற்றி இருக்கிறவர்களை குறித்த அறிவு நமக்கு இல்லாதது. ஒரு சம்பவங்கள் அல்ல, பல சம்பவங்கள். ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு சபை ஜனங்களுக்கு ஓப்பனா சொல்றேன் அப்படின்னா, நீங்க அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான்.